ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நீங்கள் லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்ட்ராங் ஃபால் ஆஃப் வந்திருக்கு. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டிலையும் சரி, நிஃப்டிலையும் சரி, எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ அதை ஒன் டே சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த அன்றைக்கி சொல்லியிருந்தது வந்துட்டு, இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் எதிர் இந்த கேப்பை டெஸ்ட் பண்ணிட்டு ஃபால் கண்டினியூ ஆகலாம், இல்லை இதை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் இது அப்படியே ஃப்ளோவில் இதுக்கப்புறமும் பிரேக் ஆகுது அக்ரெசிவாக. ஓகேங்களா, மார்க்கெட் அக்ரெசிவாக பிரேக் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் பாருங்கள். மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவல்ஸுங்கிறது கிட்ட தான் இருக்குது. என்ன மாதிரியான சப்போர்ட் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 49,800 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லெவல் அதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஓப்பன் ஆகுது 47,400 அந்த மாதிரிலாம் லெவல்ஸ் நெக் லெவல்ஸ் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரியே ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 49,800 கிட்ட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பையிங்காக டிசைட் ஆகுதா இல்லை செல்லிங் டிசைட் ஆகுதான்னு மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். பையிங் அப்படின்னா லாஸ்ட் ஸ்விங் இருக்கு இல்லைங்களா, 51,300 இந்த ஸ்விங்கை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது அர்த்தம். அப்படி இதை கிராஸ் பண்ணி பையிங் கேண்டில் வைக்கல இந்த மாதிரி அப்படின்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே டவுன் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வரைஞ்சிருக்கு இல்லையா 47,400 அந்த லெவலுக்கு மார்க்கெட் கீழே டவுன் சைட் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் போட்டிருக்கேன் ஒன் டே சார்ட்டோட அனாலிசிஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்க்க வேண்டியது அடுத்த லெவல் 50,000 49,800 இந்த ரேஞ்சை மார்க்கெட் அந்த இடத்துல எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகுது அப் சைடில் இல்லை டவுன் சைட் பிரேக் டவுன் கொடுக்க போதா அப்படிங்கிறத மார்க்கெட் கீனாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா, ஸோ இப்போ 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தேர்ஸ்டே ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 51,700 51,800லேருந்து 51,250 வரைக்கும் இருந்தது. மார்க்கெட் அதே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு திரும்ப இந்த இடத்துல ஃபால் கண்டினியூஸாக கொடுத்துருந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மண்டேக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். இப்போ நான் ஒன் டே சார்ட்டில் ஓவரால் பிக்சர் சொல்லியிருந்தேன். இதே 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணோம், விச் இஸ் நத்திங் பட் 50,759. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் 5759 நான் மார்க் பண்ணிடுறேன் எல்லோ லைனில். ஸோ இப்போ எல்லோ லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 5759. ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் டே லோன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அது 5616 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைன்னு பார்த்தீங்கன்னா மேலே 51,616 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் நியர்லி. இப்போ சிபிஆர் ஆன் ஆகி தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வர்ஜின் சிபிஆர் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 50,000 ரவுண்ட் லெவலில் ஒரு வர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஓகேங்களா, என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 5300லேருந்து 320 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நேரம் வர்ஜின் சிபிஆர் தான். ஸோ இந்த வர்ஜின் சிபிஆர் ப்ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் கீழே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. இது இப்போ சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப் சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப் சைடில் மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு வரப்போகிற டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு செகண்ட். ஓகே, டுமாரோ சிபிஆர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் சிபிஆர் 879 119 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 979 900 1100 அதுக்கப்புறம் 200 பாயிண்ட்ஸ் மேலே ஒயிட் சிபிஆராக இருக்குது. மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்சைட் மூவ் ஆச்சுன்னா இந்த 51,100 ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது.
ஓகேங்களா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது 51,100 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் இதையும் 50,600 பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 5300, 400, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5200 இந்த லெவல்ஸ் வரைக்கும் ஸ்லோவாக வந்துட்டு பிரேக் ஆகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த வெர்ஜின் சிபிஆர் மேலே. நெக்ஸ்ட்டு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இந்த ப்ரீவியஸ் டே லோவில் வந்துட்டு புல் பேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி திரும்ப செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எது வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கேன்னா 49,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது டவுன் சைடில். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நாளைக்கான அனாலிசிஸ். மார்க்கெட் வந்து ஒயிட் சிபிஆர் இருக்கனால ஒரு சைட்வேஸ் மொமெண்டமில் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் டவுன் ட்ரெண்டில் சைடில் போகிறனால ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக மூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து சைட்வேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 51,100 ஃபேஸ் பண்ணும். இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு லெவலாக 50,700, அதுக்கப்புறம் 600, அப்புறம் 5400, 5200 கேப் டவுன் ஆகுதுன்னா லாஸ்ட் டார்கெட் 49,800. இதுதான் டார்கெட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே ட்ரேடிங்கிறது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ வி ஹாவ் டு வெயிட் பேஷண்ட்டாக, நம்மளோட டைம் எப்போ வருமோ அதுக்காக பேஷண்ட்டாக வெயிட் பண்ணோம். ஸோ அதுதான் ட்ரேடிங்கோட கீ மந்த்ரானே சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் ஒரு vlogல பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.